பேருமா. பதிவு எண் 803. இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அயோத்தியை ஆண்ட தசரத மகாராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் துயருற்றிருந்தார். அப்பொழுது குலகுருவான குலகுரு புத்திரகோஷ்டி யாகம் செய்யுமாறு அவரை பணிந்தார். உடனே யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார் தசரத மகாராஜா. யாகத்தின் முடிவில் ஒரு தேவதை தோன்றி ஒரு பாத்திரத்தில் பாயாசத்தை கொடுத்து மூவருக்கும் பருக கொடு, குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று வரம் கொடுத்து மறைந்தது. அதை கொண்டு போய் தசரத மகாராஜா 3 பேர்த்தையும் கொடுக்குறாரு. கொடுத்து 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. 3 பேரும் அதை பகிர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 3 பேர்த்துக்கும் 4 குழந்தைகள் பிறக்கின்றன. ராஜா நாடே விழா கோலம் போட்டு மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றது. 5 வயது வரைக்கும் வீட்டிலிருந்து 5 வயசுக்கு அப்புறம் அவங்க குருகுலம் போகிறாங்க. அவங்க மகாராஜா கொண்டு போய் அவங்க குருகுலத்தில் விடுறாரு. அவங்களும் தந்தை சொல்ல கேட்டு குருகுலத்துக்கு போகிறாங்க. குருகுலம் முடிஞ்சு அவங்க மறுபடியும் நாட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விஸ்வாமித்திரர் நான் ஒரு யாகம் செய்யணும், அதுக்கு அசுரர்களோட தடை இருக்குது, அதுக்கு நீ பசங்களை என் கூட அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தசரத மகாராஜா. ஏன்னா அவங்களே சின்ன பாலகர்கள், அவங்க இன்னும் போருக்கெல்லாம் பயிற்சி எடுக்கல, அவங்கள எப்படி அனுப்புறதுன்னு கேட்குறாரு. இல்லை நீ தைரியமாக அனுப்பு, ராமனை பற்றி உனக்கு தெரியல, நீ அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தசரத மகாராஜாவும் சமாதானமாகி நான் ராமன் லக்ஷ்மணன் ராமனை விட்டு இருக்க மாட்டான், அதனால் நீங்கள் லக்ஷ்மணனையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து விஸ்வாமித்திரருக்கு 2 பேரும் உறுதுணையாக இருந்து யாகம் முடிகிறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்சு யாகம் முடிஞ்சு மறுபடியும் நாட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில் அவங்க சீத்தைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடக்குது. அதேமாதிரி ராமன் லக்ஷ்மணன் அவங்க 4 பேருக்குமே திருமணம் நடக்குது விதிலையில். திருமணம் முடிஞ்சு அவங்க மறுபடியும் நாட்டுக்கு வர்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழித்து தசரத மகாராஜா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போது சரின்னு ராமர்கிட்ட சொல்லும்போது ராமர் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எதுக்கு அதுங்காட்டி நீங்களே இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ என்னை அப்பான்றதுல பார்க்குற, இல்லை எனக்கும் வயசாகிட்டே இருக்கு, அதனால நீனே பொறுப்பெடுத்துக்கணும்னா அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கையை இல்லை என் பையன்தான் நாடாளணும், பரதன் தான் நாடாளணும், நீங்கள் எனக்கு 2 வரம் கொடுக்கணும், பரதன் நாடாளணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தசரதர். ராமருக்கும் இந்த விஷயம் என்னால் ராமர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாது, நீனே சொல்லிடு அப்படிங்கும்போது அவர் கையை ராமர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால என்னம்மா நீங்கள் சொன்னால் என்ன, அப்பா சொன்னாங்க, எனக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நீங்களும் அப்பாவும் எனக்கு ஒன்று தான், அதனால நான் உங்கள் ஏற்று நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. மிக்க நன்றி, வணக்கம்.